அந்த அமரன் பார்ட் எவ்வளோ கஷ்டம். வெத்தல போட்ட சோக்குல, கப்புன்னு குத்தின மூக்குல. இவன் சொல்ல சொல்ல அவ பாடியிருக்கா. ஸோ அவன் மொபைல் ஃபோன் எனக்கு குடுத்தான். அது எப்படி குடுத்தானோ அப்படியே நான் கொண்டு வந்தேன். அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு நோண்டி பார்க்காம. என் தங்க சொன்னா, "என்னடி இது ஒரு ஏதான ஒண்ணு கிடைச்சா நீ நோண்ட மாட்டியா?" நான் சொன்னேன், "எதுக்கு நோண்டணும்?" அப்புறம் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணா, அமரன் பாட்டு. அது ஒரு பொண்ணு பாடியிருக்கா. இவன் பாட பாட பொண்ணு பாடியிருக்கா. நான் சொன்னேன், "இது நீ தானே?" "இது என் குரலே இல்ல. இது நான் இல்ல. வேற ஒரு பொண்ணு." நான் சொன்னேன், "சான்ஸே இல்ல. முகுந்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. சான்ஸே இல்லன்னு." அதான் அதுக்கப்புறம் அவ தான் கண்டுபிடிச்சா. சரி இது யாரோ கேர்ள் ஃப்ரெண்ட். அவன் வந்தவுடனே சொன்னான், "உன்னை நம்பி குடுத்தேன் இல்லடி. எனக்கு தெரியும் இவ நோண்டுவான்னு. அதனால தான் உன்னை நம்பி குடுத்தேன்னு." ஏன்னா நான் அதெல்லாம் நோண்டி பார்க்க மாட்டேன். எனக்கு ஷாக்காவும் இருந்தது. பட் அப்போ தெரியாது. பட் யாரோ பொண்ணு இருக்கான்னு என் தங்க டவுட் பண்ணா. இந்த வாய்ஸ் தான் யாருன்னு தெரியாது. அதுவும் அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமா மலையாளி பாடியிருக்கான்னு அப்புறம் தெரியறச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த அமரன் பாட்டு எவ்வளோ கஷ்டம். வெத்தல போட்ட சோக்குல, கப்புன்னு குத்தின மூக்குல. அந்த அந்த பாட்டை அந்த லைன்ஸு அவ பாடியிருக்கா. ஓகே. ஸோ இவன் சொல்ல சொல்ல அவ பாடியிருக்கா. ஸோ எனக்கு ஷாக்காக இருந்தது. நான் நினச்சேன் தங்கையும் தம்பியும் தான் அந்த ஜோக்லாம் பண்ணுறான்னு. பட் எங்களுக்கு வந்து ஷாக்காக இருந்தது. பட் மோஸ்ட்லி எனக்கும் அவனுக்கும் ஒரு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். சேர்ந்து படம் பார்ப்போம். ரஜினி படம் அவன் நிறையா வாட்டி இங்கே இதில் அட்வர்டைஸ்மெண்ட்டோட வரைச்சே படம் போட்டு சொல்லுவான், "ரஜினி படம் பார்க்கலாமா?" கிளைமேக்ஸ் வரைக்கும் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருவோம். "ரஜினி படம் இல்லை தெரிஞ்சிடுச்சு இல்லடி." நான் சொன்னேன், "தெரிஞ்சிடுச்சு. அப்போ எழுந்து போ." நான் சொன்னேன், "இல்லை எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்தே ஆனோம்." ரஜினி படம்னு சொல்லி தானே உக்காண்டேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே படம் பார்த்தாச்சுன்னா அது எண்டிங் பார்த்தே ஆனோம். அதெல்லாம் இல்லை, என்ன வில் பவர் இல்லாமல் நான் உன்னை ட்ரெயின் பண்ண தான் கூட்டேன். எனக்கும் தெரியாது யார் ஆக்டர்னு. கிளம்பி போ. ஸோ அவனுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்குது. சீண்டிகிட்டே தான் இருப்பான். என்றைக்குமே ஒரு சோகமாகவோ இதாக இருந்து பார்த்தல. எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான். ஸோ பாக்கி பேர்லாம் சொல்லுவாங்க, "எவ்வளோ ஸோ சாஃப்ட், ரொம்ப ஸ்வீட். அக்கா அவன் ரொம்ப என்னது ஜோக்கிங் டைப் இது." நான் சொன்னேன், எங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரின்னு." அடுத்து ஒரு வாட்டி நான் போனேன். தூக்கம் வந்ததுடி, நான் தூங்கிக்கிறேன்." அப்படின்னா நான் சொன்னேன், சரி பரவாயில்ல, தப்பாக எடுத்துக்காதுன்னா நீ பாட்டுக்கு பேசிக்கோ, காதில் வாங்கிட்டுருக்கேன், ஆனால் நான் தூங்குவேன், பரவாயில்லல்ல." நான் சொன்னேன், "பரவாயில்லையா?" நான் அப்போ அம்மா கிட்ட வந்து சொன்னேன், "அம்மா அவன் என்னை பரவாயில்லையா சாரிலாம் சொல்கிறாம்மா, அவனை இங்கேருந்து கூட்டின்னு வந்துடலாம்." அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்றைக்குமே அவன் சாரி இதெல்லாம் சொன்னதே கிடையாது. ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு. வேண்டாம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறானேன்னு. போனப்போ அவனை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி வரும். அந்த ஆஸ்மா எய்தர் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்கின் இது. இப்போ நான் சொன்னேன், "ஏண்டா நீ வந்து வந்துடலாமே." அப்போதான் அம்மா சொல்லறதுக்கா இது படிக்கல அது படிக்கலன்னு. அந்த எந்த விஷயமும் சொல்ல மாட்டான். ஈவன் அவனை நிறைய பேர் சார்னு கூப்பிடுச்சே கூட இண்டோர் போனப்போ ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் த கிட் வாஸ் பார்ன் 6 months இருக்கறச்சே நான் போனப்போ நான் சொன்னேன், "சார்னு கூப்பிட்றாளே ஆசையாக இருக்குது. என்ன பொசிஷன்டா, என்னடா பண்ணுற வேலை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்." நான் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் கேட்டால் சொல்லுவா. ஏன்னா மாப்பிள்ளை ஒரு மரியாதை இருக்குது." அவன் சொன்னான், "அதெல்லாம் இல்லை, நீ பாட்டுக்கு போ அதெல்லாம்." எனக்கு என்னென்னா கல்யாணம் ஆயிட்டு அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கால் பண்ணான் ஹைதராபாத்தில் இருந்தப்போ. என்றைக்குமே அவன் கால் பண்ணி எப்படி இருக்க எல்லாம் கேட்டதே கிடையாது. இங்கே இருந்த வரைக்கும் இப்படி சண்டை தான். எப்போ ஒழிவேன்னு தான் கேட்பான். ஃபோன் அடிச்சு கேட்டான், "எப்படி இருக்கேன்னு." அப்போது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பேசவே முடியல. சந்தோஷமாக இருந்தது. "ரொம்பலாம் சிரிக்காத, எப்படி இருக்க, விஜய் எப்படி இருக்கான்னு கேட்க தான் கூப்பிட்டேன்." என் ஹஸ்பண்ட், "உன்னை கல்யாணம் பண்ணிட்டானே அவார்டு தானே கொடுக்கணும், அதுக்கு தான் கேட்டேன், உன்னெல்லாம் விசாரிக்கல யாருன்னு." எனக்கு தான் என்ன தான் கூப்பிட்டான்னு தெரியும், அது டைரெக்டாக அக்செப்ட் பண்ண வேணாம்னு. ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தது கால். மோஸ்ட்லி அஃபெக்ஷன் இதெல்லாம் காமிக்க மாட்டான். கல்யாணத்தும் போது கூட ஒரு ஹக்கு தான் மோஸ்ட்லி. ஒரு வாட்டி என்னை விட்டுட்டு போனான், தனியாக இருந்தேன். பாட்டி ஏதோலாம் சொன்னான், இந்த மாதிரி தனியாக விட்டுருக்கே இதாகிடும்னு. ஸோ அன்னைக்கு வந்தப்போ அவன் ஹக் பண்ணான், "என்ன ப்ராப்ளம், எல்லாம் ஓகேவா." இல்லைன்னா ரொம்ப ரேர் அஃபெக்ஷன்னா சீண்டறது சண்டை போடுறது. ஆமாம் ரொம்ப ரேர். அவன் காமிக்க மாட்டான். பட் அவனை நான் கொஞ்சறது உண்டு. அவன் தூங்குறச்சே தான் நான் போய் கொஞ்சுவேன். தூக்கத்துலேயும் தெரியும், அது கொஞ்சறேன்னா எனக்கு 2-3 வேலை செய், அப்போ தொட விடுறேன். நான் சொன்னேன், "நீ பெரிய இது, உன்னை தொடறதுக்கு நான் வேலை வேறு செய்யணுமான்னு கேட்டேன்." ஸோ எனக்கு இருக்குது இப்போ அந்த இதுதான் என் பையன்கிட்ட நான் காமிச்சிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு ஏஜுக்கு மேலே அஃபெக்ஷன்லாம் காமிக்கல அப்படிலாம் அவன் விடவும் மாட்டான். ரொம்ப கல்யாணம் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் எப்பயாவது
அந்த டைம் வேணா ஒரு ஹக் ஒரு பேட் ஒரு டிஸ்டன்ஸில், மற்றபடி அப்படி அக்கா இது. ஸோ ஒரு வாட்டி ட்ராப் பண்ணப்போ கூட அப்பாவுக்கு முடியலனால தான் என்னை ட்ராப் பண்ணுவான், இல்லை கூட சேர்ந்து வருது. ஏன்னா கேரளா போன உடனே கொஞ்சம் டீஸ்லாம் பண்ணுவான். ஸோ அதனால அவனுக்கு பேடாக ஃபீல் ஆச்சு போல இருக்கு. ஸோ டாலாக இருப்பான் எங்களை விட. ஃபர்ஸ்ட்லாம் நான் தான் டால், அதுக்கப்புறம் ரேஸ் அடிச்சு அவன் தான் ஹைட்டு இதெல்லாம்.